ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மோட ஆயுளை நூறாக்கும் பண்டைய ரகசியங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், முத்திரைகள், வர்ம புலிகள் பத்தி தான் பார்க்க போறோம். மேக்சிமம் பண்டைய காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இருந்த சித்தா, ஆயுர்வேத மருந்துகள், உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே டோட்டலா ரொம்ப இயற்கையை ஒன்றியே இருந்ததுனால தான் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே 100 வயது வரைக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடிஞ்சது. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உணவு பழக்க வழக்கங்களாகட்டும், வாழ்க்கை முறைகளாகட்டும், எதுவுமே ரொம்ப ஒரு மாடர்ன் ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால தான் இப்போ ஏகப்பட்ட நோய்கள், உடல் ஆரோக்கியமின்மை, சரியான எந்த ஒரு பழக்க வழக்கங்களையும், உடற்பயிற்சிகளையும், யோகாக்களையும் சரியா எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால தான் நோய்களும் உடல் நல குறைவுமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பண்டைய காலத்துல வாழ்ந்த முன்னோர்கள் எப்படி எல்லாம் வாழ்க்கை முறைகளை வாழ்ந்தாங்க, எந்த மாதிரியான ரகசியங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொளியில முழுமையா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. நம்ம யோகம் கம்பெனியில 100% நேச்சுரான மூலிகைகளை கொண்டு நிறைய பொருட்கள் இப்போ விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொருட்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்மளோட உடலுக்கு நன்மைகளை கொடுக்குது, என்ன பிரைஸ்ல இருக்கு, என்ன ஆஃபர் பிரைஸ், அது எந்த அளவுக்கு நம்ம எதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் www.zarira.in அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு நீங்க ஆர்டர் டீடைல்ஸா இருக்கட்டும், பொருட்கள் எந்த அளவுக்கு நம்மளோட உடலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல வர இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணியுமே கூட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகா ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம். உணவே மருந்து. அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப இயற்கையான உணவுகள், வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணதுனாலதான் அவங்க ரொம்ப நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழ முடிஞ்சது இல்லைங்களா? ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதிகமா மாசு, ரசாயனம் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுனாலதான் ஏகப்பட்ட உடல் நல குறைவுகள் அப்படிங்கிறதே ஏற்படுது. ஸோ நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா, முழு தானியங்கள், பச்சை காய்கறிகள், கீரைகள், முளைக்கட்டிய பருப்பு வகைகள், இதையெல்லாம் நம்ம ரெகுலரா உணவுல சேர்த்துட்டு வரும்போது கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் குன்றாம ரொம்பவே நம்ம நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை நம்ம பின்பற்றி நீண்ட ஆயுளோட வாழ பழகிக்கலாம். சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் பத்தி இப்ப அடுத்து பார்க்கலாம். இதுக்கு திரிபுலா சூரணம், கபசுர குடிநீர், அஸ்வகந்தா, இந்த மாதிரி மூலிகைகள் ரொம்பவே அதிகமா பயன்படுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மூலிகைகள் எல்லாம் ரெகுலரா பயன்படுத்தும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்குது. அதுக்கப்புறம் உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகளை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றதுனால பக்க விளைவுகள் இல்லாம உடலோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே அதிகமா பயன்படுது. அப்புறம் இன்னும் என்னென்ன முக்கியமா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கோதம்பு கஞ்சி, வெந்தயம், கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, இவைகளை நம்ம தினசரி உணவுகள்ல யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அடுத்ததா குறைந்த உணவு, அதிக ஆயுள். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப எளிமையா செரிமானமாகக்கூடிய கம்பு, சோளம், கேழ்வரகு, இந்த மாதிரியான உணவுகள், கரைச்ச சாதம், நீராகாரம், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? எளிமையான உணவை நம்ம எடுத்துக்கிறதுனால செரிமானத்துக்கு மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதா இருக்குங்க. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய சுகாதாரமற்ற உணவுகளை எடுத்துக்கிறதுனால தான் எளிதில் ஜீரணம் ஆகாம அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், மற்ற வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுமே ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல உழைப்புமே கூட ரொம்பவே அதிகமா இருந்தது இல்லைங்களா? இந்த காலத்துல உழைப்புமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அதிகமான உணவுகளை எடுத்துக்காம அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த உணவு ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டுமே சாப்பிடலாம். ஒரு வேளை உணவை கண்டிப்பா நம்ம எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. அதுக்காக பட்னியா இருக்கணுங்கிற நெசசிட்டியும் கிடையாது. அந்த டைம்ல நீர், மோர், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட உடலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லியுமே யோகா, எக்ஸசைஸ், இந்த மாதிரியான பிராக்டிசஸ் எடுத்துக்கிறதுமே ரொம்ப நல்லது. அடுத்ததா பஞ்சபூதங்களை எப்படி நம்மளோட இணைச்சு வச்சுக்கலாம், அது எப்படி நம்மளோட உடலுக்கு நலன் தருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மேக்சிமம் யோகா, முத்ரா, வர்மா பாயிண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால ஐம்பூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த ஐம்பூதங்களுமே நம்மோட உள்ளங்கையில தாங்க அடங்கி இருக்கு. ஸோ முத்ராவா இருக்கட்டும், வர்ம புள்ளிகளா இருக்கட்டும், யோக பயிற்சிகளா இருக்கட்டும், இதையெல்லாம் நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல், மனம் அனைத்துமே ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கிறது நீங்க உணர முடியும். அது மட்டும் இல்லாம
கால் வந்து மண்ணை தொடுற மாதிரி, அதாவது ஷூவோ செப்பலோ எதுவுமே போடாம கால் மண்ணை தொடுற மாதிரியான நடைப்பயிற்சிகள் எடுத்துக்கிறது, யோகால பிராணயாமா எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களோட உடலுக்கு நல்லது. ஸோ இயற்கை உணவுகள், பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகளை ஓரளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமா வாழ பழகுங்க. அடுத்ததா பரம்பரையாய் கடைபிடித்த உடற்பயிற்சி முறைகள் பத்தி பார்க்கலாம். மேக்சிமம் கபடி, சிலம்பாட்டம், மல்யுத்தம் இந்த மாதிரியான பழங்கால விளையாட்டுகளை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது கண்டிப்பா உடல் உறுதி பெறுறது மட்டும் இல்லாம தசைகள் கூட ரொம்பவே பலம் பெறும். அப்புறம் யோகா, நடைப்பயிற்சி, அதாவது டெய்லியும் அதிகாலையில 30 to 45 நிமிடம் நீங்க சூப்பரா ஒரு வாக்கிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இயற்கை காற்று, உங்களோட மனசு, உடம்பு எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா, அந்த காற்றோட அந்த மரம், செடி, கொடிகள் அதோட சுவாசத்தை எல்லாம் நீங்க சுவாசிச்சு இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா உங்களோட உடல், மனம் மட்டும் இல்லாம எந்த ஒரு நோய்களும் தாக்காமையே நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதனாலதான் சொல்றாங்க அதிகாலையில நடைப்பயிற்சி மேற்கொள்றது ரொம்ப நல்லதுன்னு. ஸோ 30 to 45 நிமிஷம் கண்டிப்பா மார்னிங் வாக்கிங் அப்படிங்கிறது நீங்க போங்க, ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். அடுத்ததா இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்தவங்க மாதிரியே நம்மளும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் வாழணும் அப்படின்னா சின்ன சின்னதா என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடி தோட்டம் வைக்கலாம். ஏன்னா அந்த இயற்கைகள் மூலமா நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மனச்சோர்வு நீங்கும். அது மட்டும் இல்லாம இயற்கை உணவுகளை விரும்பலாம், எளிமையான வாழ்க்கை நடைமுறையும் கூட நம்ம பின்பற்ற முடியும். அதுக்கப்புறம் நல்ல உறக்கம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6-7 மணிக்கு, மேக்சிமம் 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஏன்னா அப்பெல்லாம் மின்சார வசதி எல்லாம் இல்லை இல்லைங்களா. ஸோ நேரமா எளிமையான உணவை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா தூங்கிடுவாங்க. காலையில 3 மணி 4 மணிக்கு கூட எழுந்து தோட்டத்துக்கு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல மற்றவங்க கூட அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தாறுமாறான தூக்கமா தான் இருக்கு இல்லைங்களா. ஒன்னும் மேக்சிமம் காலையில 10 o'clock 9 o'clock வரைக்கும் சிலர் தூங்குறாங்க, நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேல வரைக்கும் கூட மொபைல்ஸ் பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இந்த மாதிரி தூக்கம் கெடுறதுமே கூட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கடுமையா பாதிக்கும். அந்த காலத்துல ஏன் ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி, உணவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தனாலதான் அவங்களுக்குமே நல்ல உறக்கம் அப்படிங்கிறது இருந்தது, நோய் அப்படிங்கிறது நெருங்காம இருந்தது. ஸோ நம்ம ஈவினிங், அதாவது நைட் டைம் உணவை எளிமையா செரிக்கக்கூடிய உணவா எடுத்துக்கிட்டு சீக்கிரமா தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எழுந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல், மனம் மட்டும் இல்லாம வாழ்க்கையுமே கூட ரொம்ப அற்புதமா அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்ததா மன அமைதியை பாதுகாக்கக்கூடிய பழக்கங்கள் பத்தி பார்க்கலாம். புத்தகம் வாசிக்கலாம். நம்ம ஏதாவது மாடி தோட்டமோ அல்லது கீழே நமக்குன்னு கொஞ்சம் தோட்டம் இருந்தது அப்படின்னா, தோட்டம் இருந்தது இல்ல நிலம் இருக்கு அப்படின்னா ஏதாவது பூச்செடிகள், மர வகைகள், இல்ல ஏதாவது காய்கறிகள் இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்காக சில டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உறவினர்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல நற்பண்புகள் உள்ள நட்புகளை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம மன அமைதியோட ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். நெக்ஸ்ட், நீண்ட ஆயுளுடன் வாழ 2 முத்திரைகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரையை நம்ம எடுத்துக்கிறதுனால உடலோட ஆற்றல் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியுமே கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த பிராண முத்திரையை நம்மோட கட்டை விரல், சுண்டு விரல், மோதிர விரல் 3ஓட நுனிகளும் டச் ஆகணும். மற்ற 2 விரல்களும் ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். முதுகுத்தண்டு ரொம்ப நேரா இருக்கணும். உடலும் மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல காலை 15 நிமிடம், மதியம் 15 நிமிடம், இரவு 15 நிமிடம் நீங்க இந்த பிராண முத்திரையை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். அடுத்ததா அபான வாயு முத்திரை. இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மோட கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் இது 3ஓட நுனிகளும் டச் ஆகணும். மற்ற 2 விரல்கள் ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். உள்ளங்கை வானம் பார்த்து, முதுகுத்தண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா நேரா இருக்கணும். இந்த முதிரையை நீங்க காலை, மதியம், மாலைன்னு 3 வேளையும் 15 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். இந்த அபான முத்திரையை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றது மட்டும் இல்லாம உங்களோட செரிமானத்தை கரெக்ட் பண்ணி அஜீரண கோளாறு அப்படிங்கிறது உங்களோட லைஃப்ல ஏற்படாம ரொம்ப அழகா இந்த அபான முத்திரை உங்களை ரொம்ப ஆரோக்கியமாவே வச்சுக்கும். அடுத்ததா நீண்ட ஆயுளுடன் வாழ்றதுக்கு வர்ம புள்ளிகள் பத்தி தான் பார்க்க போறோம். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா நம்ம நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு நம்மோட வயிற்றுல இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே நலமா இருந்தா மட்டும்தான் நீண்ட ஆயுளோட வாழ முடியும் இல்லைங்களா. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு வர்ம பாயிண்ட்ஸ் நம்ம 2 கைகள்லையுமே எடுத்துக்கலாம். எப்படின்னா நம்மோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி இந்த மணிக்கட்டுக்கு கீழே 3 விரல்களை வச்சுட்டு 4வது இந்த சுண்டு விரல் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல தான் நமக்கு பாயிண்ட். இந்த இடத்துல தான் நமக்கு பாயிண்ட் இருக்கு. ஸோ ப்ரெஸ், ரிலீஃப்,
ப்ரெஸ் ரிலீஃப். இந்த மாதிரி 2 to 5 மினிட்ஸ் நீங்கள் 2 கைகள்லையுமே எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு 2 கைகளுமே ரைட் அண்ட் லெஃப்டில் இந்த இடம் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸு. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான அந்த காலத்து பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, உணவு முறைகள்லாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றின இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த பதிவை பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இதே மாதிரியே உங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சூப்பரான ஒரு ஹெல்த் டாபிக்கோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.